ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷுவல் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி ரவா லட்டு செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகுனதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆனதும் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை ரொம்ப சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுக்கணும். இதை நல்ல ஒரு வாசனை வரும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு 7 நிமிஷம் வறுத்து எடுத்தீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஈரப்பதம் மாதிரி வரும். நான் சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா 3/4 கப் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. சர்க்கரை சேர்த்துட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரையும். கரைஞ்சி ரவை கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அது வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்துட்டு இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதம் வந்திருக்கு. இதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இதுவும் தேங்காயெலாம் நல்லா சர்க்கரையில் ஊறி நல்லா ஈரப்பதம் வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், சர்க்கரை, ரவை எல்லாமே சேர்ந்து நம்ம சேர்க்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ அழகாக பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஈரப்பதம் நல்லா கொடுத்துருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய்லாம் தடவை வேண்டாம், அதிலே நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணிக்கோங்க. மேலே முந்திரி வர மாதிரி வச்சு இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இனிப்பும் நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன். அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். ரொம்ப கல் மாதிரி ஆகாது. சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக மொறுன்னு இருக்கும். அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.